இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஹைபிரிட் ஃபண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமாக ஒரு 35% வந்து பாண்டுகளில் வச்சுருப்பாங்க, 65% வந்து ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நான் எல்லாமே ரொம்ப சேஃபானதில் தான் போடுவோம்னு சொல்ல முடியாது, இல்லை எல்லாத்தையுமே ஹை ரிஸ்கில் கொண்டு போடுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃபானது பர்சன்டேஜ் அதிகமாகவும் கொஞ்சம் ஈல்டு தரக்கூடியது குறைவாகவும். கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. தரக்குறியீடுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டு தரக்குறியீடுன்னு சொல்லலாம், அல்லது கடன் வாங்குறதுக்கான ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். கடனுக்கு வட்டி பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால கிரெடிட் ரேட்டிங் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. போர்ட்ஃபோலியோ ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோன்னு பில்டப் பண்ண இல்லை, டெஃபினட்டாக கிரெடிட் ரேட்டிங்கை பார்த்து தான் மக்கள் வந்து முதலீடு செய்யணும். ரிஸ்க் எடுக்கிறது பல இடங்கள் இருக்கு. கோல்டு வாங்கலாம் ரிஸ்க் எடுத்து, ரியல் எஸ்டேட் வாங்கலாம் ரிஸ்க் எடுத்து, ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம் ரிஸ்க் எடுத்து, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் ரிஸ்க் எடுத்து போடலாம். வருமானமும் அதிகமாக இருக்கு. யாருக்கு ரிவார்டு அதிகமோ அவங்க கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்துக்கணும், யாருக்கு ரிவார்டு குறைச்சோ அவங்க குறைவான ரிஸ்க். குவாலிட்டியான பாண்ட்ஸு ஒரு 0.5% 1% குறைச்சாலும் பரவாயில்ல. ஹை ஈல்டு வேணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணத்தை போடுங்க. அது ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்கும், காணாமல் போகாது. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, அப்போ வந்து பாண்டு ப்ரைஸஸ் விழுகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிக்கிட்டே போச்சுன்னு வைங்க, இப்போ பாண்ட் ப்ரைஸஸ் ஏறும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 நிறுவனங்கள் 70 நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. சார், ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அடிப்படை பேசிக்ஸ் நிறைய பார்த்தோம், பேசியாச்சு. அடுத்ததா வந்து இதனுடைய போர்ட்ஃபோலியோ பற்றி பேசலாம். இப்போ பாண்ட்ல வந்து நம்ம அலோகேட் பண்றோம் அப்படின் போது ஏஜ் ஃபேக்டரும் வந்து அதுல இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர் எப்படி இருக்கணும், அந்த பாண்ட் அலோகேஷன் எப்படி இருக்கணும், அது பற்றி. ஜென்ரலாக வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு சார், நிரந்தர வருமானம் யாருக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அவங்க எனக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இவ்வளோ வந்தாகணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அல்லது சில ட்ரஸ்ட்டு போன்ற ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ட்ரஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த எனக்கு ரிஸ்கே வேண்டாம், எனக்கு மாதம் இவ்வளோ செலவு இருக்குது, அது கம்பல்சரியாக எனக்கு நான் நடத்தணும்னா அந்த ட்ரஸ்ட்டை நடத்தணும்னா எனக்கு இவ்வளோ தேவை, அதுக்கு எனக்கு பணம் வேணும்பா. ஸோ இது போன்றவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் அந்த டெபாசிட்டோ பாண்டோ வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம போட ஆரம்பிக்கிறோம். இன்னும் நிறைய ட்ரஸ்ட்டுகள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாண்டு லெவலுக்கு கூட மூவ் ஆகலை. ஏன்னா அதுக்கெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பாண்டுன்னு ஃபிக்ஸ்டு இன்கம்னு நம்ம இந்தியாவில் பேசுறது வந்து மெஜாரிட்டி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஸோ நிறைய பேர் அதில் தான் போடுறாங்க. நிறைய நிறுவனங்கள் ஆகட்டும், ட்ரஸ்ட்டுகள் ஆகட்டும், எல்லாருமே அதில் தான் ஃபிக்ஸ்டு இன்கம் அலோகேஷன்னா மேஜர் அலோகேஷன் வந்து எஃப்டிக்கு தான் போகுது இவங்க இன்வெஸ்டர் சைட்லேருந்து. பட் ஹேவிங் செட் தட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது அதிகமாக தேவையில்லை. ஏன்னா அவங்க பூரா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மாதம் சம்பளம் வந்துடுது. அதனால பாண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவிற்கு தேவையில்லை. ஒரு போர்ஷன் அவங்க வச்சுக்கினாங்கன்னா போதும். என்னுடைய எமர்ஜென்சிக்கு ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வரப்போகிற தேவைகளுக்கு, நான் ஒரு கார் வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், அதுக்காக பணம் சேமிக்க, அதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படிங்கிறத வந்து ஒரு எஃப்டியில், பாண்டில், டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வயசானவங்களுக்கு வந்து இதனுடைய அலோகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அவங்களுடைய தேவைகளை பொறுத்து மாதம் எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் அவங்க வந்து அந்த தொகையை போட்டு பாண்ட்ஸு, எஃப்டி எல்லாத்துலேயும் அவங்க போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள்லாம் வந்து அவங்க வந்து எங்களுடைய ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து நாங்கள் எதுக்காக வச்சுக்கிறோம், நாளைக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இன்னொரு புது நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு எனக்கு வந்து 50 லட்சம் தேவைப்படுது, 1 கோடி 5 கோடி தேவை, அதை வந்து நான் சேஃபாக வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரியும் வச்சுக்குவாங்க. ஸோ வயதை பொறுத்து ஜென்ரலாக இளைஞர்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, முதியவர்களுக்கு இது அதிகமாக தேவைப்படும், அல்லது ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகளுக்கு இது அதிகமாக தேவைப்படும். ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோ வந்து ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஹைபிரிட் ஃபண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமாக ஒரு 35% வந்து பாண்டுகளில் வச்சுருப்பாங்க, 65% வந்து ஈக்விட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்கெல்லாம் ஃபிக்ஸ்ட் இன்கம் தான்
அந்த பாண்ட் போர்ஷனுக்கு அந்த ஹைபிரிட் ஃபண்டுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது நம்ம அந்த கிரெடிட் ரேட்டிங் இல்லாம நம்ம இதை சொல்ல முடியாது, பேச முடியாது இல்லையா? ஸோ கிரெடிட் ரேட்டிங்னா என்ன? அந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து ஒரு பாண்டோட சேஃப்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ்ல எந்த அளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணையில், ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணையில் இப்போ வந்து நான் எல்லாமே ரொம்ப சேஃபானதில் தான் போடுவோம்னு சொல்ல முடியாது, இல்லை எல்லாத்தையுமே ஹை ரிஸ்கில் கொண்டு போடுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃபானது பர்சன்டேஜ் அதிகமாகவும் கொஞ்சம் ஈல்டு தரக்கூடியது குறைவாகவும், ஏன்னா கொஞ்சம் ஹை ஈல்டுனா கொஞ்சம் ஹையர் ரிஸ்க். ஸோ அப்படிங்கிற ஒரு AAA ரேட்டட் பாண்ட்ஸ், இப்போ நீங்கள் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க, தரக்குறியீடுன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்டன்னு வச்சுங்களேன், தரக்குறியீடுன்னு சொல்லலாம், அல்லது கடன் வாங்குறதுக்கான ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி இது AAA, AA, BBBன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டு, கேப்பபிலிட்டி, ஃபினான்ஷியல்ஸு, அவங்க எத்தனை மாநிலங்களில் இந்தியாவில் தொழில் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது, ஆனால் இந்தியாவில் வேற எங்கேயும் அவங்க ப்ரெசன்ஸ் இல்லைன்னா அப்போ அந்த நிறுவனத்துக்கு அந்த கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க ரிஸ்க் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவங்க பாதிக்கப்படுவாங்க. அதே இன்னொரு நிறுவனம் நாடு முழுவதும் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இதுலயே நேஷனல் லெவல், டொமஸ்டிக் லெவல்னு இருக்கு, ஸ்டேட் லெவல்னு. ஸோ அது மாதிரி அதெல்லாம் கூட அந்த கிரெடிட் ரேட்டிங்ல எடுத்துக்குவாங்க. அது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அவங்க பங்கு முதல் எவ்வளவு போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னால எப்போவாச்சும் டிஃபால்ட் ஆயிருக்காங்களா, ஆன் டைம் பேமெண்ட் 100% பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னால வாங்கின கடனுக்கெல்லாம், கடனுக்கு வட்டி பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால கிரெடிட் ரேட்டிங் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. போர்ட்ஃபோலியோ ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோன்னு பில்டப் பண்ணையில் டெஃபினட்டாக கிரெடிட் ரேட்டிங்கை பார்த்து தான் மக்கள் வந்து முதலீடு செய்யணும். சார், இப்போ இதுலேயே செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் பற்றிலாம் கூட இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாண்ட்ஸும் ரிஸ்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்டை கிரியேட் பண்ணும், எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, லீகலாக பார்த்தோம்னா ஒரு கம்பெனி திவாலா ஆகுதுன்னு வச்சுங்களேன், திவாலாகையில் செக்யூர்டு கிரெடிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் கம்பெனியை விற்றேன்னா என்னோட 1000 கோடி இருக்குது, 500 கோடி செக்யூர்டு லோனு, இன்னொரு 500 கோடி அன்செக்யூர்டு லோனு நான் வாங்கியிருக்குது மக்கள்கிட்ட. இப்போ வந்து நான் திவாலானா எல்லாம் எனக்கு 500 கோடி தான் கேஷ் வருது. அப்போ அந்த 500 கோடியை நான் யாருக்கு செட்டில் பண்ணணும்னா செக்யூர்டு கிரெடிட் டெபாசிட்டர்ஸுக்கு தான் நான் பண்ணணும். அந்த 500 கோடி அன்செக்யூர்டு வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மீதி இருந்தால் அன்செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு வட்டி குறைவு, அன்செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு வந்து வட்டி அதிகம். ஸோ அதுதான் இந்த ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்கிறோம். யாருக்கு ரிவார்டு அதிகமோ அவங்க கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்துக்கணும், யாருக்கு ரிவார்டு குறைச்சோ அவங்க குறைவான ரிஸ்க். பாண்டுகளில் வந்து ஹை ஈல்டை நோக்கி போகாதீங்க. நம்ம ஹை ஈல்டுன்னு சொல்கிறோம், அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஜங்க் பாண்ட்ஸ் இருக்கு. ஜங்க் ஃபுட்டுங்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஜங்க் பாண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எப்படி உடலை கெடுக்குமோ அது மாதிரி ஜங்க் பாண்ட்ஸ். ஜங்க் பாண்ட்ஸ் வந்து எப்போ நல்லா இருக்கும்னா, எக்கானமி நல்லா சூப்பர் டூப்பரா போய்கிட்டு இருக்கு, இல்லை பொருளாதாரமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஜங்க் பாண்ட்ஸ் எல்லாரும் போய் துணிஞ்சு வாங்குவாங்க. கொஞ்சம் ஆனால் அது ரேர் ஃபெனாமினா அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சமயம் எக்கானமி டவுன் ஆகுதுன்னு வைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாரம் முன்னால வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா வாரு, சைனா அமெரிக்கா ட்ரேட் வாரு, இது மாதிரி பல இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் சரியாகவும் யாரும் நினைக்கவும் இல்லை, பட் எல்லாருமே பயந்துட்டாங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது போன்ற சமயங்கள்ல வந்து இந்த ஜங்க் பாண்ட்ஸ் எல்லாம் காணாம கூட போயிடும். அது மாதிரி ஒரு காலம் நீட்டிப்பு இருந்துச்சுன்னா ஜங்க் பாண்ட்ஸ் எல்லாம் காணாம கூட போயிடும். ஸோ அதனால வந்து அந்த ஹை ஈல்டு பாண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியதை வந்து மக்கள் தயவு செஞ்சு அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா அது 1 or 0 கிடைச்சிச்சுன்னா ஃபுல்லா கிடைக்கும், இல்லைன்னா 0 ஆயிடும் பாண்டுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஜங்க் பாண்ட்ஸ்ல சாதாரண முதலீட்டாளர்கள் ஹை ஈல்டு கிடைக்குதுன்னு தயவு செஞ்சு போகாதீங்க. குவாலிட்டியான பாண்ட்ஸ் ஒரு 0.5% 1% குறைச்சாலும் பரவாயில்ல. ஹை ஈல்டு வேணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பணத்தை போடுங்க, அது ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்கும், காணாம போகாது. கொஞ்சம் காத்திருப்பு காலம் அதிகமாகும், பண உறுதியா வந்துடும். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தோட வெற்றிகரமாக வெளியில வரலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள். ரிஸ்க் எடுக்காம பண்ணக்கூடியதான் நீங்க ஃபிக்ஸ்டு இன்கம்,
ஹை கிரெடிட் ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து பாண்ட் ஆஃபர்ஸ் இந்த இஷ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில வாக்குறுதி எல்லாம் கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ரெட் ஃபிளாக்ஸ் என்னென்னு சொல்லலாம்? ரெட் ஃபிளாக்னு இருக்கும்ல பாண்ட் ஆஃபர்ஸ் வரும்போது, அது என்னென்ன மாதிரியான ரெட் ஃபிளாக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும்? இது இப்படி இருந்தா இது ஒரு ரெட் ஃபிளாக். இது எல்லாத்தையும் நீங்க ஒரே ஒரு குறியீடை வச்சு புரிஞ்சுக்கிட்டுலாம். கிரெடிட் ரேட்டிங் ஓகே, சாதாரண மக்கள் இப்ப நம்ம ஸ்டார் ரேட்டிங் சொல்றோம், கூகுள் ரிவ்யூ சொல்றோம்ல, கூகுள் ரிவ்யூ 4.8 ஸ்டார் இருக்குது அப்படின்னா ஓகே, அது நல்ல ரெஸ்டாரண்ட் தான், சாப்பிட போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரையும் அதுலேயும் சில தவறுகள் நடக்கிறது உண்டு, நான் இல்லைங்கள. பட் அதே மாதிரி மக்கள் சாதாரணமா புரிஞ்சுக்கணும்னா கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குற நிறுவனம் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொடுக்குறவங்க இருக்காங்க, கொஞ்சம் லீனியண்டா கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ யார் கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்கா? ஒரு டாப்ல உள்ள நிறுவனம் கொடுத்துருக்கதா? கிறிசிலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். கிறிசில்னா ஓகே, அவங்க கொஞ்சம் டஃபா. ஸோ அந்த கிறிசில் நிறுவனம் கொடுத்துருக்கு, அவங்க வந்து டபுள் மீன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் போகல, எனக்கு வேண்டாம். கிறிசில் நிறுவனம் கொடுத்துருக்கு, அவங்க AAAன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்டர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஈஸி ஃபில்டர் மக்களுக்கு. அதுக்காக கிறிசில் கொடுத்த நிறுவனம் பூரா 100% திருப்பி தந்துருமானா கிடையாது. 99% நல்ல நிறுவனங்களா இருக்கும். 1% எங்கேயாச்சும் காணா போலாம். ஒரு காலத்துல சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு, காணா போச்சு. ஸோ அது மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியூர் இஸ் லோ. அதான் நம்ம சொல்ல வரோம். சார், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கை வந்து குறைக்கும் போது இந்த பாண்ட் லேடர்ஸ் அதே மாதிரி இந்த பார்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குல்ல, அது எப்படி சார் பார்க்குறது? எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி குறைக்குது அல்லது வட்டியை ஏற்றுது, உயர்த்துது. அது வெவ்வேறு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பிளைனாக. ஸோ இப்போ அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுறது இறங்குறது தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குங்கிறோம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, அப்போ வந்து பாண்டு ப்ரைஸஸ் விழுகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிக்கிட்டே போச்சுன்னு வைங்க, இப்போ பாண்ட் ப்ரைஸஸ் ஏறும். இதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு ஜென்ரலாக. இதை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கையில் வந்து பாண்டு வாங்கையில் வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸு, மீடியம் டேர்ம் பாண்ட்ஸு, லாங் டேர்ம் பாண்ட்ஸ் 3 வகையாக வாங்கிக்கணும். அதை 1/3 வச்சேங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 33%, 33%, 1/3 3 கேட்டகரிலையும் பிரிச்சுக்கிட்டோம்னா, ஷார்ட் டேர்ம்னா இப்போ ஒரு 1 to 3 இயர்ஸ், மீடியம் டேர்ம்னா ஒரு 3லேருந்து ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ், லாங் டேர்ம்னா 7 இயர்ஸ்லேருந்து 20, 25, 30 வரைக்கும்லாம் பாண்ட் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 30 வருஷ பாண்டெல்லாம் இருக்கு. ஸோ 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கேரண்டீடாக கிடைக்கும். இன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன தர்றாங்களோ, இன்னைக்கு 6.25% அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 6.25% அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு கேரண்டி. இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்றோம்னா இதை வாங்கிட்டா போதும், ஸ்ட்ரெயிட்டா நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ அதோட மெச்சூரிட்டியை வாங்கிக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு 22 வயசுல வேலைக்கு சேர்றோம், அந்த பாண்டை வாங்குறோம், ரிட்டையர்மெண்ட்ல மெச்சூரிட்டி. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்டுடைய பாண்டு வந்து நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியா இன்ட்ரெஸ்ட் தந்துருவாங்க. நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும். ஆனா அதுக்கு டாக்ஸும் இருக்குல்ல, டாக்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்போ ஜாப்ல ஜாயின் பண்றவங்க போய் அதை வாங்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு அது எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 60 வயசுல ரிட்டையர் ஆகிறாருல, அவருக்கு வந்து 90 வயசு வரைக்கும் கேரண்டியா இருக்கும். 60 வயசுல ரிட்டையர் ஆகிறவருக்கு அந்த 30 வருஷம் பாட்டை வாங்கினாருன்னா 90 வயசு வரைக்கும் கேரண்டி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் உறுதியா வந்துருப்பா, ரெயின் ஆர் ஷைன், எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி ஆட்கலாம். ஸோ இப்போ இந்த லேடரிங் கேட்டீங்க, இந்த லேடரிங் பாண்ட் லேடரிங்கிறது வந்து இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் 3லையுமே ஒரு 1/3 மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த இப்போ ஷார்ட் டேர்ம் முடியல அது திருப்பி லாங் டேர்முக்கு மாத்துறது. அப்போ ஏற்கனவே நீங்க மீடியம் டேர்ம் வச்சிருந்தது ஷார்ட் டேர்மா மாறிடும். ஸோ அந்த அப்படி வச்சிருக்கையில நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினாலும் இறங்கினாலும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா லாங் டேர்ம் பாண்ட் எல்லாம் ப்ராஃபிட்டபுளா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிச்சுன்னா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வந்து நமக்கு டீசன்ட் ஈல்ட கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 1/3 பிரித்து அவங்க பாண்டுல முதலீடு பண்ணிக்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கை குறைக்கும். கண்டிப்பா சார். சார், இப்போ நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை மேனேஜ் பண்றதுன்றது நம்ம ஆக்டிவா மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணுமா? ஏன்னா அதோட மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் நம்ம ஆக்டிவா அதை பார்த்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணணுமா, இல்லை லெஷரா அது என்ன ஏதுன்றதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே குவைட்டா இருந்துடலாம்? ஜென்ரலாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். அப்புறம் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஒன்று வந்து லேசி இன்வெஸ்டர்ஸ், இது என்னால அடிக்கடி இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதப்பா அப்படிங்கிற குரூப்.
ஸோ ஒரு சில பேர் வந்து நான் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லேசி இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு, ஆர்பிஐ பாண்டு, லாங் டேர்ம் நல்ல கார்பரேட்ஸ்னுடைய லாங் டேர்ம் பாண்டு அதெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே விட்டுலாம், எனக்கு பாட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கட்டும், அது மெச்சூர் ஆகி பணம் வந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன இருக்கோ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடலாம். இப்போ எனக்கு ஆக்டிவாக எனக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, நான் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ எடுத்துக்கிட்டு நான் இந்த பாண்ட்ஸில் எதுவும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எதை நோக்கி போகுது, நான் கொஞ்சம் லாங் டேர்ம் பாண்ட்ஸ்க்கு அலோகேஷன் அதிகப்படுத்தணுமா இல்லை ஷார்ட் டேர்முக்கு அலோகேஷன் அதிகப்படுத்தணுமா, அதையெல்லாம் பார்த்து அவங்க ஆக்டிவாக மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 99% மக்களால் இந்த வேலையை சத்தியமாக செய்ய முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வெவ்வேறு பாண்டு ஃபண்டுகள் அவங்க வழங்குறாங்க. கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸு, கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, நீங்கள் ஹை ஈல்டு சொல்றீங்கல்ல அங்கே கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு கொடுக்குறாங்க. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸு, கில்ட் ஃபண்டு, இது எல்லாமே ஆல்ரெடி ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, இது எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க வெவ்வேறு டைப்ஸ். அவங்க அங்கே ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆக்டிவாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதில் கொஞ்சம் பெட்டர் ப்ராஃபிட் பண்ணணும். அதனால ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு தலைவலி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். டெட் ஃபண்டுகள் மூலமாக அவங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பா சார். இவ்வளோ நேரம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிக்ஸும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பேசிக்கோட அடுத்த லெவல் இன்டர்மீடியட்னு கூட வச்சுக்கலாம். அது தொடர்பான நிறைய விஷயங்களையும் வந்து இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் டு ஆர் ஷோ. தேங்க்யூ. நேர்களே, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் வேறொரு ஆதன் பிசினஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.